தமிழகத்தின் தலைநகரான சென்னையின் 3 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை விட குறைவான வாக்கு சதவீதமே பதிவாகியுள்ளது. எந்த நாடாளுமன்ற தொகுதியில் எத்தனை சதவீதம் குறைவாக பதிவாகியுள்ளது என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகம் முழுவதிலும் 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு வெள்ளிக்கிழமை நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் தமிழகம் முழுவதிலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு கணிசமாக குறைந்துள்ளது. தமிழகத்தின் தலைநகரான சென்னையை பொறுத்தவரை மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை என 3 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வாக்கு சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதியில் 64.26% வாக்கு பதிவாகி இருந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 60.13% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளது. கடந்த தேர்தலை விட வடசென்னையை பொறுத்தவரை 3% வாக்குகள் குறைவாக பதிவாகியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னை தொகுதியில் 57.07% வாக்கு பதிவாகி இருந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 54.27% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளது. தென் சென்னையை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட 3% வாக்குகள் குறைவாக பதிவாகியுள்ளது. இதேபோல் மத்திய சென்னை தொகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னை பகுதியில் 58.98% வாக்குகள் பதிவாகியிருந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 53.91% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளது. மத்திய சென்னையை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட 5% வாக்குகள் குறைவாக பதிவாகியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களே தற்போது மீண்டும் 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் களமிறக்கப்பட்டதும் அவர்கள் மீதான அதிருப்தியும் வாக்கு சதவீதம் குறைந்ததற்கான காரணங்களாக இருக்கும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை பெருமழை வெள்ளத்தின் போது சென்னையில் உள்ள 3 தொகுதிகளில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களை வந்து சந்திக்காததும் அவர்களின் குறைகளை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை கடந்த 5 ஆண்டுகளில் எடுக்காததும் யாருக்கு வாக்களித்து என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்ற அவநம்பிக்கையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கலாம் என கருதப்படுகிறது. 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் மொத்தமாக 48.60 லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமாக சென்னையில் 56.01% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இவை 2019ஆம் ஆண்டு பதிவான வாக்கு சதவீதத்தை விட 3% குறைவாக பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் 21 லட்சம் வாக்காளர்கள் சென்னையில் வாக்களிக்கவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. ஒவ்வொரு பகுதியிலும் குறிப்பாக ஜட்காபுரம்னு பார்த்தீங்கன்னா 71 விழுக்காடு வருது. அதே பக்கம் எலிஃபென்ட் கேட் பகுதியில் பார்த்தீங்கன்னா 40 விழுக்காடு வருது. ஸோ ஜென்ரலா அதே மாதிரி சர்வீஸ் ஏரியா நுங்கம்பாக்கம் அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்க பாத்தீங்கன்னா திருவட்டியூர்ல நல்ல வாக்கு 62, ராதாகிருஷ்ணகிரி 66.75 மற்றும் அப்படியே சரிஞ்சு 53ங்கிற போது யூனிஃபார்மா வரும்போது முக்கியமான காரணம் ஒரு நகர்ப்புற சுணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல் கடந்த காலங்களை விட வெயிலின் தாக்கம் என்பது தமிழகத்தில் அதிகமாக இருந்ததன் காரணமாகவும் ஓட்டு சதவீதம் குறைந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. ஓட்டு சதவீதம் குறைந்தது குறித்து சென்னை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவிக்கையில், சென்னையில் ஒரு சில பகுதிகளில் வாக்கு சதவீதம் 70% பதிவாகி இருந்தாலும் சராசரியாக சென்னையில் மொத்தமாக 56.01% வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். இன்னொன்று மத்தியானத்துக்கு மேல வெயில் இருக்கும்போது சற்று அதற்கான சுணக்கம் போன்ற பல்வேறு இது இருக்கு. அதே மாதிரி மல்டி ஸ்டோரி பில்டிங்லையும் பலர் அதை எஃபர்ட் எடுக்கிறதுக்கு சற்று தயங்குகிறார்கள். நகர்ப்புற மக்களின் சுணக்கம் காரணமாகவும் வெயிலின் தாக்கம் காரணமாகவும் வாக்குப்பதிவு குறைந்திருக்கலாம் என்றும் சென்னையை பொறுத்தவரை 100% வாக்களிக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாலேயே தற்போது 50% வாக்குகளாவது பதிவாகி இருப்பதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். 47 வகையான நாங்கள் முயற்சி செய்தோம். நீங்க நினைச்சு பாருங்க, அந்த முயற்சி செய்திருக்காட்டா இந்த வாக்கும் வந்திருக்காது. நிறைய பேர் கேட்கறாங்க, சொல்லு இவ்வளவு முயற்சி செஞ்சீங்க வரலையானு. நாங்க அதுக்கான கரெக்டான பதில் சொல்றோங்க. 47 வகையான சொன்னத்தினால்தான் இந்த அளவுக்கு வந்தது. ஸோ போக தான் இந்த தொடர் விழிப்புணர்வு
பழக்கங்களில் மாற்றம் ஏற்படுத்தும் வகையில் தான் இதை நம்ம வந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோங்க. இனி வரும் தேர்தல்களிலாவது ஜனநாயக கடமைகளை ஆற்றுவதற்கு அனைவரும் விழிப்புணர்வோடு இருந்து 100% வாக்குகளை பதிவு செய்து தங்களது ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமாக உள்ளது.